2வது உயர்கல்வியிலே முதலிடமான்னு கேட்டால் உயர்கல்வியிலும் முதலிடம்லாம் கிடையாது. நீங்க டேட்டாவோடு எடுத்து நீங்க பாருங்க எந்த மாநிலம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வி என்னவா இருக்கு? எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் போதை, பள்ளி மாணவர்கள் அவ்வளோ அட்டகாசம் பண்றானுங்க. இப்ப நான் திருத்தணி. எங்க ஊர பத்தி நியூஸ் ஒண்ணு வருது. என்ன நியூஸ் தெரியுமா? ரொம்ப புகழான நியூஸ்லாம் கிடையாது. ஸ்கூல் பசங்க பஸ்ல வந்து அட்டகாசம் பண்றானுங்க, கஞ்சா அடிச்சுட்டு வரானுங்க, கஞ்சா விக்கிறானுங்க, கஞ்சா இது பண்றான்னு சொல்லிட்டு, என் ஊர பத்தி நியூஸே பள்ளி மாணவர்கள் இது போல தான் வருது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு தலைகுனிவு எங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு வெட்கக்கேடு. இப்ப இதெல்லாம் வந்து பள்ளி கல்வியில வரலையா? சரி. இது வந்து இந்த நிகழ்ச்சிய நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இசை வெளியீட்டு விழா நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து நகைச்சுவை வேண்டுமா? நகைச்சுவை. உங்களுக்கு வந்து அனுதாபம் வேண்டுமா? அல்லது வந்து கருணை வேண்டுமா? எல்லா விதமான ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய நீங்க பள்ளி கல்வித்துறை சார்பாகவோ, இல்ல தமிழ்நாட்டினுடைய கல்வி முன்னேற்றம் ஏதோ நடத்துறீங்க. இங்க நிகழ்ச்சி தொகுப்பாளரா டிடிக்கு என்ன வேலைன்னு கேட்குறோம். அவங்க ஒரு சினிமா நிகழ்ச்சியை, ஒரு திரை சார்ந்த நிகழ்ச்சிய கவர் பண்ணக்கூடியவங்க, ஒரு தனியார் நிகழ்ச்சிய கவர் பண்ணக்கூடியவங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு வந்து விழா நடத்துறீங்க. சரி ஓகே. அவங்க வந்து ஸ்கிரிப்ட்டா சொல்றாங்க. எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட். 2வது நீங்க யாரெல்லாம் பேச வைக்கிறீங்க? தியாகராஜ குமார சொல்றாரு, அவரு துரோணாச்சாரியார், ரங்கராச்சாரியார் அந்த கதைக்கெல்லாம் போறாரு. முதல்ல அதுவே வந்து ஒரு புராண கதைகள், கட்டுக்கதைகள். அப்ப அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இப்ப தமிழ்நாட்டுல நீங்க கல்வியில வந்து கற்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமா திமுகன்ற கிரெடிபிலிட்டி நீங்க ஏன் குடுக்க நினைக்கிறீங்க? 2வது சினிமாக்காரர்களை பொறுத்தவரைக்கும், எந்த கட்சி ஆட்சி வருதோ அந்த கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் தான். நம்ம அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது.